வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம ஆத்தரைஸ்டு அட்வைசரோ, புரோக்கரோ, ரிசர்ச் அனாலிசிஸ்டோ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகள வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழில்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்க புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது அனலாக் டிவைசஸ். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கீ ஸ்டாட் அதோட வேல்யூஷன் ரேஷியோஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம். பி ரேஷியோ 62 இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். எப்போ இபிஎஸ் உடைய லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லாட்டி டிக்ரீஸ் இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குதோ அப்போ வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கரெக்ஷன் கொஞ்சம் பெரிய லெவலில் இருக்குங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் பிபி பார்த்தோம்னா 2.96 இருக்கு. இது சப்சிக்வெண்ட்டாக growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 4.43 இருக்கு. ஸோ இப்போ இது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து பிலோ ஆவரேஜ் லெவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம இன்கம் ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் கிராஸ் மார்ஜின் ஹையா இருக்கு, ஆப்ரேட்டிவ் மார்ஜின் ஹையா இருக்கு, அதே மாதிரி எபிடா மார்ஜினும் ஹையா இருக்கு, நெட் மார்ஜினும் ஹையா இருக்கு. ஸோ இப்போ இந்த சைடு வந்து பார்த்தோம்னா எல்லாம் நல்லா இருக்கு. இப்போ ஈக்விட்டி அண்ட் ரிட்டர்ன்ஸும் நம்ம பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அப்போ மாத்திரம் தான் நமக்கு வந்து கொஞ்சம் பிலோ ஆவரேஜா இருக்கு. லிக்விடிட்டி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் அடிக்குவேட் லெவல் ஆஃப் ரேஷியோ மெயின்டைன் பண்றாங்க. சால்வன்சி பொசிஷன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. இப்போ இதுல இருக்கக்கூடிய இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டோம். நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கக்கூடியது புக் வேல்யூங்கிறது 70.71 இருக்கு. ஃபேர் பிரைஸ் 70.79, கரண்ட் பிரைஸ் 209. ஃபேர் பிரைஸுக்கும் கரண்ட் பிரைஸுக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ வந்து 2.97. இப்போ இது கொஞ்சம் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. 1.5 வரைக்குமோ இல்லாட்டி இபிஎஸ் அந்த லெவலுக்கு அதை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு, புக் வேல்யூ அதை மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கோ இல்லாட்டி இபிஎஸ் அதை மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கோ இது வந்து ஈக்குவலைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு க்ரோத் ஆச்சுனாலும் நமக்கு வந்து இது வந்து அட்ஜஸ்ட் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் குவார்ட்டருடைய ரிசல்ட் தான் வந்திருக்கிறதுனால அது 0.79 இருக்கு. இபிஎஸோட டிடிஎம் 3.15 இருக்கு. அதோட ஆவரேஜ் 0.79. இது வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷன் தான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு. இப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது 0.61. ஸோ இப்போ அடுத்தது ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இது வந்து இந்த ஆவரேஜ் தான் நமக்கு எடுத்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி வரும்போது நமக்கு வந்து எக்ஸிட் ஆக போறதை காட்டிலும் இப்போ நமக்கு ஆவரேஜா இருக்கக்கூடியது வந்து 0.79 கூட இருக்கிறதுனால இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்சமா மேலே ஏறி ஒரு லெவல்ல போய் நின்னுக்கிறோம். ஆக்சுவல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணும். ஆக்சுவல் ரிசல்ட் கிடைச்ச உடனே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா சப்சிக்வெண்டா புல்லிஷ் ட்ரெண்டை லீட் பண்ணலாம். சரியில்லை சொதப்பினாங்க அப்படின்னு சொன்னாக்க சப்சிக்வெண்டா பெரிஷ் ட்ரெண்டை லீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ வரைக்கும் பார்த்தோம்னாக்க நமக்கு வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷன் வந்து எக்ஸிட் ஆகிறத காட்டிலும் கூட இருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் மேலே ஏறி ஒரு லெவலுக்கு போய் நின்னுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. ஆக்சுவலா இது ஒரு நார்மல் ட்ரேடிங்னு வந்தது அப்படின்னு சொன்னாக்க இது புல்லிஷ் ட்ரெண்ட்ல நார்மல் ட்ரேடிங்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னா இதோடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது 101 ரூபாயிலிருந்து 142 ரூபாய்க்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இப்ப இதெல்லாம் தாண்டி உடைச்சு போயிருக்கிறான். அப்ப எக்ஸ்போனன்ஷியல் தான் நம்ம கால்குலேட் பண்றோம். அதுல கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம். இப்ப நான் இங்க சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கக்கூடியது கரெக்டா வந்து பிரேக் பாயிண்ட் ஜோன் மார்க் பண்ணியிருக்கிறேன், சப்போர்ட் 1 மார்க் பண்ணியிருக்கிறேன், ரெசிஸ்டன்ஸ் 1 மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ சப்போர்ட் 1ங்கிறது 97 to 100. பிரேக் பாயிண்ட் ஜோன்ல வந்து பிரேக் பாயிண்டோட ஜோனோட லோ வேல்யூங்கிறது தான் சப்போர்ட் நான் எடுத்துக்கிறேன். பிபிஎஸ் 133லேருந்து 135. பிரேக் பாயிண்ட் 176லேருந்து 179. பிரேக் பாயிண்டோட ஜோனோட ரெசிஸ்டன்ஸ் 227லேருந்து 230. இப்போ இவன் அந்த ரேஞ்சுக்குள்ள தான் சுத்திட்டு இருக்கிறான். இப்போ நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி இது ஏற்கனவே கொஞ்சம் கூட தான் இருக்கு. நமக்கு வந்து இங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க எக்ஸிட் ஆக போறதை காட்டிலும் இது வந்து ஆவரேஜ் கூட இருக்கிறதுனால இவன் இந்த இதுக்கும் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் லெவல்லையே சுத்திக்கிட்டு இருக்கிறான். 170 இந்த பிபிக்கும் பிபிஆருக்கும் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் லெவலுக்கும் இந்த ஹைக் லெவலுக்குமே சுத்திட்டு இருக்கிறான். அது வந்து ரிசல்ட் வந்து பாசிட்டிவா வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா உடச்சு மேலே ஏறி R1 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க இவன் எவ்வளவு தூரம் இறங்கி இருக்கிறானோ அவ்வளவு தூரத்துக்கான கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இப்போ பிபி ஜோனை உடைச்சு மேலே போறான்னா R1 288லேருந்து 292. ஸ்கோரை நம்ம பிரைசஸை ரீகால் பண்ணோம்னா S1 97 to 100, பிபிஎஸ்னாக்க பிரேக் பாயிண்ட் ஜோனோட பாட்டம் லைன் இல்லாட்டி சப்போர்ட் லைன் வந்து 133லேருந்து 135, பிபி 176லேருந்து 179, பிபி ரெசிஸ்டன்ஸ் லெவல் இல்லாட்டி டாப் வேல்யூனா 227லேருந்து 230, R1 288 to 292. இவன் ஏற்கனவே எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கிறான்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க
கரெக்டா வந்து ஒரு ஸ்டேஜுக்கு ஏற வேண்டியது, அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் வரைக்கும் சப்போர்ட் எடுக்க வேண்டியது, திருப்பி அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்க்கு ஏற வேண்டியது. இப்ப அதே மாரி தான். இப்ப இங்க பார்த்தோம்னா 2020ல வந்து சப்போர்ட் லைன பிரேக் பண்ணி இதே பேட்டர்ன் இங்க இருக்கு. அதே மாரி தான் இங்கேயும் இந்த பேட்டர்ன் இருக்கு. இப்ப 2020ல வந்து சப்போர்ட் லைன பிரேக் பண்ணி, இவன் என்ன பண்ணியிருக்கிறான், நேரா பிபியோட சப்போர்ட் பாயிண்ட், அதாவது லோ பாயிண்ட்ட உடைச்சு பிபி பாயிண்ட் தான் ஆக்சுவலா பிபி பாயிண்ட். இதோட ஜோன் மேலேயும் கீழயும் 0.5 நான் எடுத்துக்கிட்டோம். அப்பதான் அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குங்கிறதுக்காக. இப்ப இவன் பிபி பாயிண்ட்ட வந்து கரெக்ட்டா டச் பண்ணிட்டு, திருப்பி பிபியோட சப்போர்ட் பாயிண்ட் வரைக்கும் இறங்கிட்டு, அப்படியே பிபிய கடந்து பிபியோட ஹை ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு, இப்ப அங்கேயே சுத்திக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கிறான். இப்ப இவன் வந்து என்ன பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா, பிபி வரைக்கும் இறங்கிட்டு, அப்படியே R1 வரைக்கும் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா இது ப்ரீவியஸ் பிஹேவியர் பிரகாரம் இப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இங்க வரைக்கும் போயிட்டு, அதுக்கப்புறமா அவன் இங்க வந்துட்டு, திருப்பி இப்படியே மேலே ஏறி இருக்கிறான். இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இது பார்த்தோம்னா 2020, 2021, 2021 வந்து ஜனவரியில எடுத்திருக்கிறான். 2022 அக்டோபர்ல பிரேக் அவுட் ஆகி திருப்பி மேல புஷ் அப் ஆகி 2023ல பிபியோட இத உடைச்சு 2024ல பிபியோட ஹைய வரைக்கும், பிபி ஜோனோட ஹை வரைக்கும் வந்திருக்கிறான். இப்ப அதே மாதிரியே இவன் வந்து 1 இயர் 1 இயர்னாக்கா இப்ப இந்த ஆகஸ்ட் 2024 வச்சிருக்கிறாங்களா, அப்ப அந்த ஜூலை 2nd குவார்டர் வரைக்கும் இங்க வந்துட்டு திருப்பி இது வந்து 3rd குவார்டர் ரிசல்ட்டுக்கு இங்க வந்துட்டு, திருப்பி லேசா ஒரு கரெக்ஷன் எடுத்துட்டு, அப்படியே 4th குவார்டரோட ரிசல்ட்டுக்கோ, 1st குவார்டர் ரிசல்ட்டுக்கோ இங்க வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இதுதான் இந்த சைடு வந்திருக்கு. அதே பேட்டர்ன் இப்படி ஃபார்ம் ஆச்சுனாக்க, இந்த மாதிரியான ஃபார்ம் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்முடைய பார்வை. தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.